கால் வலின்னு சொன்னால் அதை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வேறு ஒரு சீரியஸான உடல் பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியாக அது இருக்கலாம். இல்லைன்னா வேறு உபாதைகள், வேறு பிரச்சனைகள் உடம்புக்கு இருப்பதை காட்டக்கூடிய அறிகுறி, உடல் காட்டக்கூடிய அறிகுறியாக இந்த கால் வலி இருக்கலாம். அதனால் கால் வலி வந்ததுன்னா அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா கால் வலி பல்வேறு விதமான காரணங்களால் வருது. அது என்ன காரணத்தால் வருதுன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லைன்னா அது ஒரு சீரியஸான பிரச்சனையை நோக்கி போகிறதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். சரி, இந்த கால் வலி வரத்துக்கான காரணங்கள் என்ன, அது அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதை இயற்கை முறையில் நம்ம நிவாரணம் பண்ணுறதுக்கு, குணப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதை பற்றின ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ தான் இது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதனுடைய சீரியஸ்னஸ் என்ன, கால் வலி வந்தால் ஏன் உடனே பார்க்கணும் அப்படின்றது. இந்த நம்பர் 1 காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாக்டிக் அசிடோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா லாக்டிக் ஆசிட்னு ஒன்று நம்மளுடைய இரத்த ஓட்டத்தில் அதிக அளவில் உற்பத்தி ஆகி தங்குவது. இது எதனால் தங்குதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, மற்ற விஷயங்களால், சுற்றுச்சூழல் மற்ற விஷயங்களால் இருப்பது கம்மின்னா கூட அதிகமாக எதனால் நடக்குதுன்னா நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள செல்கள், அந்த செல்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் போது லாக்டிக் ஆசிட் உற்பத்தியாகி அது ரத்தத்தில் அதிக அளவு கலக்குது, அதுலேயே தங்குது. அப்போ அந்த லாக்டிக் ஆசிட் அதிக அளவில் தங்கும்போது உடலுக்கு பல்வேறு விதமான தீமைகளை அது செய்யுது. அதனுடைய அறிகுறி எங்கே காமிக்கணும்னா உங்களுக்கு கால் வலி. உங்களுக்கு தீராத கால் வலி, தொடர்ந்து என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் என்ன வைத்தியம் பார்த்தாலுமே இந்த கால் வலி போகலைன்னா நீங்கள் உடம்புல உங்கள் ரத்தத்தில் லாக்டிக் ஆசிட்னோட அளவு என்ன அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். அதனோட காரணமாக இருக்கலாம். இப்போ இதனால் என்ன பிரச்சனை வருது பாருங்கள். அப்போ ஆக்சிஜன் அளவு குறையுதுன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ரத்தம் அதிகமாக ஊறலன்னு அர்த்தம். ரத்தத்தின் சிவப்பணுக்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இரும்பு சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இரும்பு சத்து, ஹீமோகுளோபின், இந்த அத்தனை விஷயங்களும் சேர்ந்து தான் ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. அதனால் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுதுன்னா இது அத்தனையுமே கம்மியாகும். இது அத்தனையும் கம்மியாகும்போது உடலுக்கு என்னென்ன உபாதைகள்ன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம பேசிட்டோம். அதனால லாக்டிக் ஆசிட் டெவலப் ஆகிறது உங்கள் பிளட் ஸ்ட்ரீமில் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அடுத்தது வெயிட்டு, உடலின் எடை, நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் நம்ம இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது 2வது மாடியிலேருந்து ஒரு கல்லை தூக்கி போடுங்க, அது நம்ம தலை மேலே விழும்போது எவ்வளோ ஃபோர்ஸாக விழும். அதே 2வது மாடியிலேருந்து ஒரு பேப்பரை போட்டிங்கன்னா அது எவ்வளோ ஸ்லோவாக விழும். அதே மாதிரி அது நம்ம தலை மேலே விழுந்தால் கூட என்ன ஒரு பாதிப்பு இருக்காது. இதே தான் உடம்புக்கு பூமியின் புவியீர்ப்பு விசை காரணம். நமக்கு அளவுக்கு அதிகமான வெயிட் இருக்கும்போது அந்த வெயிட்டுடைய பாரம் எல்லாம் எங்கே அட்டாக் ஆகும்னா நம்மளுடைய கால்களையும் கால் தசைகளையும் தான் அட்டாக் பண்ணும். அந்த மூட்டு இது எல்லாமே இப்போ கண்டினியூஸாக அந்த அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது, அதாவது ரொம்ப நேரம் வெயிட் உள்ளவங்க நின்றுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரியான விஷயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கால் வலி வரும். இப்போ படுத்துக்கிட்டு இருக்கும்போது பூமியின் புவியீர்ப்பு விசை பாடியோட எல்லா பார்ட்லேயும் வரும்போது அப்போ அதனால அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நின்றுட்டு இருக்கும்போதோ நடந்துட்டு இருக்கும்போதோ நம்மளோட வெயிட்டு நம்மளை பாதிக்கும். அதனால் பல்வேறு பிரச்சனை. அப்போ நீங்கள் வெயிட்டை கண்டிப்பாக குறைக்கணும். உங்களுடைய உயரத்துக்கு ஏற்றமான எடையில் நீங்கள் இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். 3வது கால்சிஃபிகேஷன். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். கால்சியம் போன்களில் தான் போய் சேரணும். நம்ம உடம்புக்கு என்ன கால்சியம் தேவையோ, எதுக்கு அது பயன்படுதோ, அது போக மிச்சம் உள்ளது ஸ்டோரேஜ் மாதிரி எங்கே போய் ஸ்டோர் ஆகணும்னா போனில் போய் ஸ்டோர் ஆகும். போனில் போய் ஸ்டோர் ஆகாமல் அது வேறு வேறு இடங்களில் போய் ஸ்டோர் ஆகும்போது பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது தான் இப்போ நம்மளுடைய தசை அணுக்களில் போய் அந்த கால்சியம் உறையும் போது, கால்சியம்ன்றது ஒரு திக்காக எலும்பு மாதிரி அப்படி திக்கு பண்ணுற விஷயம். அப்போ நம்மளுடைய அணுக்கள் ஃப்ளெக்சிபிளாக அப்படி இப்போ ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கணும். அதில் போய் கால்சியம் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அது ஸ்டிஃப் ஆகும். அதுதான் ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ், ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் தசை அணுக்களை ஸ்டிஃப்னஸ் பண்ணி இறுக்கி விடும். அப்போ அது கால்களில் உள்ள தசை அணுக்கள்லையோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையோ அந்த கால்சியம் டெபாசிட் இந்த மூட்டுனுடைய ஜாயிண்ட் இருக்குல்லையா, அதுக்கு இடையில மெல்லிய ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும், மெல்லிய கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப்பில் இந்த கால்சியம் ஃபில் ஆகும்போது அது ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணுறது இல்லாமல், ஃப்ரோசன் பண்ணுறது இல்லாமல், அது எலும்பு தேய்மானம் ஒன்றோட ஒன்று உராயும் போது அந்த பெயின் கிடைக்கும். அப்புறம் அதுக்கு இடையில இருக்கிற அந்த லூப்ரிகண்ட், அந்த ஜவ்வு மாதிரி உள்ள விஷயத்தை உறிஞ்சி எடுத்துரும். அந்த இடத்துல ஒரு ரஃப்னஸ் ஒன்று உருவாகும், ஜாயிண்ட் ஒன்று உருவாயிடும். அதனால் எலும்புகள் ஒன்றோட ஒன்று தேயும் போது நமக்கு வலி ஏற்படும். அப்போ அந்த கால்சிஃபிகேஷன்
அப்படின்ற பிரச்சனையை போக்குறதுக்கு வைட்டமின் K2 உள்ள விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடணும். அது உள்ள டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் போடணும். இப்போ அதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நம்ம வேறு ஒரு இதில் சொல்லியிருக்கோம். அதில் போய் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுடைய இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகள். அப்போ இரத்த நாளங்களில் பல்வேறு காரணம், இந்த கால்சிஃபிகேஷன் காரணமாக இருக்கலாம், இல்லை கொழுப்பு அடைப்பினுடைய காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்களால் அந்த அடைப்பு ஏற்படும் போது இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. இரத்த ஓட்டம் எங்கேருந்துன்னா கால் வரையும் போயிட்டு கால்லேருந்து பம்ப் ஆகி அந்த பூமியின் புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட்டில் அது வந்து ஒரு ஃப்ளோ ஒன்று நடக்கணும் இல்லையா, அது வந்து கரெக்டாக நடக்காது. அங்கங்கே பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா அது நடக்காது. அப்போ ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா அது முதல்ல காட்டக்கூடிய அறிகுறி உங்கள் காலில் தான். அப்போ காலில் இது வருதுன்னா ரத்த ஓட்டம் சரியில்லை. ரத்த ஓட்டம் சரியில்லைன்னா பிளாக்கேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. கால்சிஃபிகேஷனால் இருக்கலாம், அது வேறு விதங்களால் இருக்கலாம். அப்போ ரத்த நாளங்கள் அடைப்பு இருந்ததுன்னா மாரடைப்பு வரைக்கும், ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எவ்வளோ சீரியஸ் ப்ராப்ளம் பாருங்க. அது உடனே வந்து கால் வலி வந்தால் இந்த காரணத்தால் வருதா அப்படின்றத வந்து நீங்கள் முக்கியமாக வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சர்க்கரையின் அளவு வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். இந்த சர்க்கரை நோயினோட அளவு வந்து பேலன்ஸ்டாக இல்லைன்னாக்கா அது என்ன பண்ணுன்னா நர்வ்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். நர்வ்ஸ் டேமேஜால் கூட உங்களுக்கு லெக் பெயின் அப்படின்றது வந்து வரலாம். இல்லை நீங்கள் அளவுக்கு அதிகமான கார்ப்ஸ் அண்ட் சுகர், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் சுகர் வந்து சாப்பிட்றதுனால அந்த டயபெட்டிஸ்ன்ற விஷயம் வந்து சுகர் லெவல் வந்து பாதிக்கப்பட்டதுன்னா அது வந்து நர்வ்ஸ் வந்து பாதிக்கும். நர்வ்ஸ் பாதிக்கும் போது அது காலில் காமிக்கும். கால் வலி உங்களுக்கு ஒரு விதமான கால் வலி உங்களுக்கு வருதுனாலே உங்களுக்கு நீங்கள் உடனே சர்க்கரையின் அளவை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். இப்போ பொதுவாக இந்த லாக்டிக் அசிடோசிஸ் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, ஈவன் இந்த டயபெட்டிக் கூட வைட்டமின் B1 டிஃபிஷியன்சியால் கூட இந்த விஷயங்கள் வந்து நடக்கலாம். அப்போ வைட்டமின் B1 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னன்றதை சாப்பிட்லாம். அதுக்கான மாத்திரைகளை வாங்கி நம்ம சாப்பிட முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பிஞ்ச்டு நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. சியாட்டிகா, ஸ்டெனோசிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் வரும். பிஞ்ச்டு நர்வ்னா என்னென்னா நம்மளுடைய தண்டு வடத்தின் அடிப்பகுதியில் ஆரம்பித்து அந்த கால் ஒரு பக்க கால் எண்டு வரைக்கும் வர்றது, ஒரு பக்கம் மட்டும் கால் வலிக்கும். அப்போ அந்த முதுகு தண்டு வடத்தின் அடிப்பகுதியிலேருந்து அந்த காலோட எண்டு வரைக்கும் ஒரு ஜாயிண்ட் கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனில் வந்து நர்வ்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாலோ பல்வேறு விதமான காரணங்களால், அது ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் முதுகு தண்டு வடத்தினோட டிஸ்க் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கலாம், கொஞ்சம் விலகி இருக்கலாம், அதனோட பொசிஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை முதுகு தண்டு வடத்தினோட அந்த கர்வ் பொசிஷன் வந்து நேச்சுரலாக இல்லாமல் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்களால் இந்த பெயின் வந்து வரலாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த முதுகு தண்டு வடமும் நம்ம இடுப்பு எலும்பும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த பொசிஷன் சரியாக வந்து அமையலைனாலும் இந்த மாதிரியான கால் வலியில் வந்து விடும். இப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு இடையில கால்சிஃபிகேஷன் அப்படின்ற விஷயம் வந்து உள்ளே சேருவதாலோ இல்லை அது சரியான மெக்கானிசத்தில் அது இதாகாதனாலேயோ உங்களுக்கு அந்த முதுகுத்தண்டத்தின் அடிப்பகுதியில் ஒரு உணர்வின்மை, ஒரு மரத்து போதல், ஒரு உணர்வின்மை அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த இடத்துல ஏற்பட்டதுன்னா அது வந்து உங்கள் காலில் வந்து காமிக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை கொஞ்சம் விட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். அடுத்தது வந்து ஏதாவது முன்கூட்டியே அந்த எலும்புகளின் ஜாயிண்ட்டு மூட்டுகளில் வந்து அடிபட்டிருக்கலாம் நமக்கு. அப்போ பழைய அடிப்பட்ட இது வந்து சரியாயிடுச்சா, அதனால் உள்ள பாதிப்புகள் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். பழைய இன்ஜுரிஸ் காரணமாக கூட இந்த மூட்டு வலி வந்து இந்த லெக் பெயின் வந்து உங்களுக்கு வரலாம். அடுத்தது வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு அந்த கால் வலி தொடர்ந்து வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ளாட் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓவர் வெயிட்டை குறைக்கிறதுக்காக நீங்கள் நடைப்பயிற்சி செய்வதோ, உடற்பயிற்சி செய்வதோ, வாக்கிங் போவதோ, இல்லை வேறு விதமான விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணும்போது, அதாவது முறையாக பண்ணாத போது இந்த லெக் பெயின் வந்து வரும். அப்போ உங்களுடைய எடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரி ஷூஸ் போடணும், என்ன தரையில் நடக்கிறீங்க, எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, எவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க, இப்படி இவ்வளோ ஃபேக்டரும் சேர்ந்து தான் அதுக்கு சரியான முறையில் ஒரு எக்ஸ்பர்ட்னோட அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் அந்த கண்ணா பின்னான்னு வாக்கிங் போகிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் விட்டுடணும். அதுவும் இல்லாமல் வாக்கிங் போகும்போது அதிகாலையில் வாக்கிங் போகிறது நல்லது. ஏன்னா வாக்கிங் போகிறது நல்ல ஆக்சிஜன் உடம்புக்கு கிடைக்கிறதோட சுற்றுச்சூழல் மாசு இல்லாத விஷயத்தில் நீங்கள் போகிறது ஒன்று. ரெண்டாவது அந்த அதிகாலை வெயில் உங்கள் உடம்புல படுறதுன்ற மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு ஸ்மூத்தான உங்களுடைய தகுதிக்கு மீறின வாக்கிங்
ஒரு வேகமாக நடக்கணும் அப்படின்றதுக்காகவே கட்டாயமாக நீங்கள் நடக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஃப்ளாட்டான ஷூஸ் போடணும். நீங்கள் என்ன ஷூஸ் போடுறீங்க, என்ன செருப்பு போடுறீங்கன்றது முக்கியம். கால் வலி உள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஹீல்ஸ் வச்ச செருப்பையோ ஷூவையோ கண்டிப்பாக 100% வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாலே நிறைய பேருக்கு பாதி கால் வலி பிரச்சனை போயிருக்கு. அப்போ ஃப்ளாட்டாக இருக்கிற ஹீல், ஃப்ளாட்டாக இருக்கிற ஷூஸு, செருப்பு இந்த மாதிரி தான். ஹீல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே நடக்கும்போது வெறும் காலில் நடக்கிறதுக்கு பழகுங்க. இந்த ஃப்ளாட் ஃபீட் டெக்னாலஜி வந்து டெக்னிக் வந்து நான் நிறைய பேருக்கு நிறைய இதை குணப்படுத்தியிருக்கு இந்த கால் வலியை. அதனால் இந்த ஃப்ளாட் ஃபீட் ஹீல்ஸ் போடுறதுனா முதல்ல அந்த ஷூவையும் செருப்பையும் தூக்கி போடுங்க. அப்புறம் வாக்கிங் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளாட்டான ஷூஸ் போட்டுட்டு நீங்கள் வாக்கிங் போங்க. ரொம்ப வேகமாக போத்தவில்லை, ரொம்ப ஸ்லோவாக போத்தவில்லை. உங்கள் உடலுக்கும் உங்கள் எடைக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரீயாக நடக்கிறது எப்படியோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நடக்கணும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் சைக்கிளு, அப்புறம் வந்து ஸ்கூட்டர், இந்த மாதிரி பைக்கு இதெல்லாம் ஓட்டுறதுனால வருதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய டிஸ்லோகேட் கொஞ்சம் லைட்டாக ஆயிருந்தாலோ இல்லை இந்த முதுகு தண்டு வடத்தினோட அந்த வளைவு வந்து சரியான விதத்தில் இல்லைனாலோ நீங்கள் இப்போ பைக் ஓட்டும் போதும் இது ஓட்டும் போதும் சில பைக்குகள், சில சைக்கிள்கள் சில வேகத்தில் சில ரோடுகளில் போகும்போது அதை மேலும் அக்ரவேட் பண்ணி உங்களுக்கு அது கால் வலியில் வந்து காமிக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்துலலாம் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவது நல்லது. இப்போ இதுக்கு வந்து யோகாசனா அப்படின்ற விஷயம் வந்து பண்ணுனாக்கா ஓரளவுக்கு இந்த முதுகு தண்டு வடத்தினோட இதை சரி பண்ணலாம். நீங்கள் படுத்துக்கிட்டு கையில் கையை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதியில் மல்லாக்க படுக்கும்போது இடுப்பு பகுதியில் ஒரு கேப் ஒன்று விழும் உங்கள் பெட்டுக்கும் அதுக்கும் இடையில. அந்த இடத்துல வந்து நீங்கள் தலைகாணியை வச்சு அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு காலில் நேராக மேலே தூக்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த ஷோல்டர் மட்டும் பெட்டில் இருக்கிற மாதிரியும் மொத்த உடம்பையும் மேலே தூக்கிட்டு இந்த 2 கையால் அந்த இடுப்பினுடைய அந்த பகுதியை பிடிச்சிட்டு நீங்கள் நிற்க முடியும். முடிஞ்சால் அதை செய்யுங்க. இல்லைனாக்கா சிம்பிளாக அந்த தலைகாணியை வச்சுட்டு காலை முடிஞ்ச அளவுக்கு 90 டிகிரியில் மேலே தூக்கி வச்சுட்டு இந்த இந்த ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த பாதத்தை நல்லா இப்படி அமுத்த பாருங்கள். இதை உங்களால் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியலன்னா யாராவது துணை கொண்டு கூட நீங்கள் செய்யலாம். அதிகாலையில் எந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுவது வந்து ஓரளவுக்கு கால் வலியிலேருந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கும். டீட்டெயில்டாக வந்து இதுக்கான நிவாரணத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்தது வந்து ஓவர் எக்ஸசைஸ், ஓவர் ட்ரைனிங். அது உடம்பை குறைக்கணும், அது பண்ணும் இது பண்ணுன்ட்டு தன்னுடைய உடல் நிலைக்கு அது மீறி வந்து அதிகமான எக்ஸசைஸ் வந்து பண்ணுவது. நம்ம உடம்புக்கு என்ன செட் ஆகுமோ அந்த எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உடம்புக்கு பழக்கி அதை வந்து கொண்டு போகணும். ஓவரான எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்றதுக்காக கடினமான யோகா கூட நம்ம பண்ணக்கூடாது. நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுமோ அதை தான் நம்ம பண்ணணும். அதிகப்படியான எக்ஸசைஸ் பண்ணும்போது அது கால் வலியிலையும் உடம்பு வலியிலையும் கொண்டு போய் விடுவதற்கு 3 காரணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வைட்டமின் இ குறைபாடு இருக்கலாம், உங்கள் உடம்புல சோடியம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால இருக்கலாம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அதிகப்படியான எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட உங்கள் உடலுக்கு அதிகப்படியான பாதிப்புகள்ன்றது வந்து இருக்காது. சரி, இப்போது முக்கியமாக என்ன அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் உடனடியாக டாக்டரை போய் பார்க்கணுன்னா, சின்ன சின்ன அசைவில் கூட பயங்கரமான பெயின், தாங்க முடியாத பெயின் உங்களுக்கு வந்து வருதா, அது ஒன்று. ரெண்டாவது, கால்கள் அடிக்கடி மரத்து போதா, அது தூக்கத்துலேயும் சரி, இல்லை நம்ம இப்போ பகலில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதும் சரி, இல்லை நடந்து போகும்போதும் சரி, திடீர்னு காலில் ஒரு உணர்வற்ற தன்மை, ஒரு மரத்து போது திடீர்னு அப்படி வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம், அந்த மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு நடக்குதா அப்படின்றத பார்த்துங்க. அதுக்கடுத்து எவ்வளோ பெயின் கில்லர் மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிட்டா கூட அந்த வலி வந்து நிற்காமல் உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கா. குறிப்பாக வந்து இரவில் வந்து மிக அதிகமான கால் குடைச்சல் வந்து உங்களுக்கு இருக்கா. முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. RLS அப்படின்னு. ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னா நைட்டு நீங்கள் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் வந்து இந்த கால் பகுதியில் எனர்ஜியே இல்லாத ஒரு தன்மை, அதனோட இது எக்ஸ்ட்ரீம் தான் மரத்து போதல். திடீர்னு மரத்து போதல், திடீர்னு உணர்வு வருதல், அது இடுப்புக்கு கீழே வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு சோர்வு, ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸு, பெயின், இப்படி மாறி 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 வந்து உங்கள்
தூங்கவே முடியாது. இந்த காலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுனா தான் நம்ம வந்து தூங்கவே முடியுன்ற நேரத்தில் நிறைய பேர் ஏஞ்சி காலை உதறுவாங்க, கையை உதறுவாங்க, வேகமாக நடப்பாங்க, குதிப்பாங்க. சில பேர் இரவில் ஏஞ்சி ரன்னிங் ஓடுறவங்க கூட இருக்காங்க. இது ஏன்னா அந்த காலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி எனர்ஜி கொடுக்க மாட்டோமான்னு, அது வந்து மிக மிக டாலரேட் பண்ண முடியாத ஒரு விஷயங்க. அது வந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இந்த லெக் பெயின்ன்றது ராத்திரியில் வரும்போது இருக்கு பாருங்க, இரவு தூக்கம் போச்சுனாலே இந்த தூக்கமின்மை வேறு வேறு பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த கால் வலியை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தும். கால் வலியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த உயிர் சத்துக்கள் என்னென்ன வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம வைட்டமின் B1 பற்றி சொன்னோம், வைட்டமின் K2 பற்றி சொன்னோம், வைட்டமின் E பற்றி சொன்னோம் இல்லையா. இப்போ அது போக வந்து இது எல்லாத்துக்கும் மிக மிக முக்கியமானது வைட்டமின் டி. வைட்டமின் டி வந்து அதிகாலை சூரிய வெளிச்சத்தின் மூலமாக நமக்கு உடலுக்கு அதிகமாக கிடைக்குது. அடுத்தது வந்து பொட்டாசியம். பொட்டாசியம்ன்றது மிக மிக முக்கியங்க அந்த கால் வலிக்கு. மோஸ்ட் ஆஃப் தி டாக்டர்ஸ் இதில் வந்து மற்ற மாத்திரைகளோடு சேர்ந்து பொட்டாசியத்துக்கான மாத்திரைகளை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொட்டாசியம் குறைஞ்சாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 80% கால் வலிக்கு காரணமாக வந்து இந்த பொட்டாசியம் குறைபாடுன்றது இருக்கும். சரி, இப்போ நம்ம இதை இயற்கை முறையில் எப்படி குணப்படுத்த முடியும்? அரிசி இருந்தால் போதுங்க. அரிசி இல்லாத வீடே இருக்காது. அந்த அரிசியை வந்து ஒரு வாணலியில் போட்டு, எதையுமே அது கூட கலக்கக்கூடாது, வெறும் அரிசியை மட்டும் வாணலியில் போட்டு நல்லா சூடு பண்ணி ஒரு வெள்ளை துணி, காட்டன் துணியில், மெல்லிய காட்டன் துணியில் வந்து அதை ஃபுல்லாக வந்து கொட்டி அதை உருண்டை மாதிரி பண்ணி அதை நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணி அந்த கால் முழுக்க வந்து நீங்கள் ஒத்தடம் கொடுக்கணும். அந்த சூடு சுருக்குன்னு படுற அளவுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். இது மாதிரி ஒரு நாளைக்கு 3 to 5 முறை வந்து உங்களுக்கு நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் கொஞ்சம் அந்த வலி வந்து உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அரிசி. ரெண்டாவது வந்து எண்ணெய்ன்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழ சாறையும் விளக்கெண்ணையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3-4 முறை அந்த வந்து எண்ணெயை நல்லா தேய்ச்சி நல்லா உருவி விடுற மாதிரி மசாஜ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு, குறிப்பாக காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சு ஊற வச்சுட்டு நீங்கள் குளிங்க. ஒரு நாளைக்கு 2 முறை இல்லை ஒரு நாளைக்கு 1 முறையாவது நீங்கள் பண்ணணும். இரவில் வந்து அந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு படுக்கும்போது ஒரு நைட்டில் வந்து உங்களுக்கு அந்த பெயின் இல்லாத ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சுட்டு நசுக்கி வச்ச பூண்டை அதில் போட்டு ஊற வச்சுருங்க. அந்த எண்ணெயை வந்து ஒரு பாட்டிலில் வச்சுங்க. இதை கூட நீங்கள் வந்து தினமோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ நீங்கள் வந்து கால் முழுக்க பண்ணி அந்த மசாஜ் பண்ணும்போது இந்த கால் வலி நாளடைவில் வந்து உங்களுக்கு குணமாகும். அப்போ அரிசி. ரெண்டாவது வந்து எண்ணெய். மூணாவது வந்து ஆப்பிள் சைடர் வினிகர். இந்த வினிகரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டாக வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அதனோட ஆப்பிள் சைடர் வினிகருடைய பலன்கள் ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 கப்பு ஆப்பிள் சைடர் வினிகரை நல்லா சூடு பண்ண தண்ணியில் வந்து ஊற்றிடுங்க. அது வெதன்னு ஆகும்போது நீங்கள் ஒரு பக்கெட்டில் அதை ஊற்றி வச்சுட்டு ஒரு சேர் போட்டுட்டு உங்கள் கால் ஏறக்குறைய முழங்கால் வரைக்கும் முழுகிற அளவுக்கு நீங்கள் வந்து அதில் ஒரு 30 நிமிடம் வந்து நீங்கள் அதில் ஊற விடணும். அது வந்து தினம் நீங்கள் பண்ணணும், அந்த கால் வலி போகிற வரைக்கும். இது வந்து மிராக்குலஸாக வந்து நிறைய பேருக்கு இது வந்து சரியாக இருக்குது. அப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் தண்ணியில் வந்து வெதன்னு இருக்கணும், கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த தண்ணியில் வந்து உங்கள் காலை வந்து ஒரு 30 நிமிடம் ஊற விடுவது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தினம் காலையில் குடிச்சிட்டு வரலாம். இது வந்து உங்களுக்கு இப்போ அந்த வலி போகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து குடிச்சிட்டு வரலாம். அதுலேயும் நிறைய பேருக்கு வந்து குணமாக இருக்குது. ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து பல்வேறு வேறு விதமான நன்மைகளும் உங்கள் உடலுக்கு வந்து கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து மஞ்சள் வந்து நைட்டு தூங்கும்போது பாலில் வந்து மஞ்சள் கலந்து அது கூட வந்து பனங்கல்கண்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு தொண்டை கமரல் அந்த சளி இருந்ததுன்னா கொஞ்சமாக பெப்பர், இல்லைன்னா பெப்பர் தேவையில்லை, பனங்கல்கண்டும் மஞ்சளும் பாலில் சுத்தமான பசும்பாலில் வந்து நீங்கள் காய்ச்சி குடிச்சிட்டு படுக்கிறது வந்து இரவில் வந்து அந்த கால் வலி இல்லாமல் இருக்கும். நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கும் அது வாய்ப்புகளாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து வைட்டமின் டி உள்ள உணவுகளை சாப்பிட்ணுன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்னன்றதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வைட்டமின் டி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்குள்ளே போய் பாருங்கள். அப்புறம் பொட்டாசியம் என்னென்னலாம் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 வாழைப்பழம் சாப்பிட்லாம், சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்லாம், உலர் திராட்சை அதை வந்து சாப்பிட்லாம், நட்ஸு சாப்பிட்லாம்.
இந்த மாதிரியான பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகள் என்னென்னன்றதை தேடி பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். பொட்டாசியம் இருந்துட்டாலே வைட்டமின் டி ஆக்டிவேட் ஆகிடும். வைட்டமின் டி ஆக்டிவேட் ஆகிட்டாலே வைட்டமின் சி ஆக்டிவேட் ஆகிடும். வைட்டமின் சி ஆக்டிவேட் ஆகிட்டாலே உடம்புல இரும்பு சத்து வந்துடும், ஹீமோகுளோபின் வந்துடும், ஆக்சிஜன் வந்துடும். அப்போ இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸில் வந்து அது சரியாயிடும். இது எதுவுமே இல்லைன்னா கூட வீட்டில் தக்காளி கண்டிப்பாக இருக்கும். தக்காளியை புழிஞ்சு ஜூஸ் போட்டு நீங்கள் தக்காளி சூப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து குடிங்க. அதில் பொட்டாசியம் சத்து நிறைய உங்கள் உடம்புக்கு தேவையானது வந்து கிடைக்கும். இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. ஏன்னா கால் வலி இப்போதைக்கு இல்லைன்னா கூட கால் வலி வராமல் இருப்பதற்கான விஷயமாக கூட நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.